நம்ம அவங்க கூட ஓட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம பாட்டு நார்மலாக போகும்போது நம்மளை சின்ன இப்போ இந்த மாதிரி வண்டி வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காக வந்து நோண்டுறது தப்பு. நம்ம பீட்டு நல்லா நம்ம பீட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம பாட்டு நார்மலாக போயிட்டு இருக்கும்போது வந்து சூழ்ந்து போகிறது. நீ உங்க கூட ஓட்டுறியா, ஓட்டும் போது ஓட்டினா அது வேற, அது நார்மல். இந்த மாதிரி நார்மலாக போயிட்டு அவன் எப்படி வந்தான் என்ன ஏதுன்னு தெரியல. அவன் இப்போ தீண்டு போனது இப்போ எனக்கு சம்மந்தம் இல்லாமல் எவ்வளோ அலைச்சல் ஒரு மன உளைச்சல் அதிகம். காசு கூட விடுங்க, மன உளைச்சல் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா. அவனா சிரிக்கிறான் ஒரு மாசமா. கபில் ப்ரோ சிரிப்பை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கலாம். எனக்குலாம் ஆகும். நாளை பின்னா நீ ரோட்ல பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு பூஜையை போடுவோம் பையனுக்கு. அன்னைக்கே பூஜையை போட்டு போடுற பூஜையில பட்ட கண்ணெல்லாம் பாதி காய்ச்சல் வந்து போட்டு இருக்கணும். மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். எல்லாரும் எஃப்சி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சான்றதையுமே கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். இங்கே வர நம்மால் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். இவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்த்தா. ஸோ இந்த ஒரு விளாகில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த நின்றுட்டு இருக்கான் பாருங்க ஒருத்தன். அவனை பற்றி நான் அப்டேட் தான். லைட் அடிச்சு கூப்பிட்றாங்க. ஓகே, நம்ம ஒண்ணு எதிர்பார்த்தா அது ஒண்ணு நடக்குதுன்ற மாதிரி எல்லாம் சரி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த vlogல இவனை பத்தி தான் பார்க்க போறோம். ஜெட் அப்டேட் பத்தி கேட்டுட்டே இருந்தீங்க. ஜெட் அப்டேட் தான் இந்த வீடியோல உங்களுக்கு தர போறேன். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பயல் அப்படிக்கா ஓரமா நிப்பாட்டி ஒரு சினிமாட்டிக் ஒன்று போயிட்டு வருவோம் வாங்க. Watch out if your enemy's a road ahead of full prophecy to be the greatest beast the world has ever seen. I feed him every day like the bones clean. I feed him all the hate and he grows me, and he gets claws real big, pissed off quick. And if you cross him, you might drop dead. Metaphorically, of course, settling this war, never getting bored, loves the blood. சினிமாட்டிக் சொன்னது போதும் எடுத்துக்கிட்டே இருக்கான் வளைச்சு கொஞ்சம் தான் காட்ட முடியும், அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேலே காட்ட முடியாது. ஸோ மக்களே, வண்டி எடுத்து நம்ம ஜெட்டுக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே ஜெட்டுக்கு கொடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி எடுத்து 2 மாதத்துலேயே வண்டிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிடுச்சு. இவன் வேலைக்கு போயிட்டு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஒரு நம்ம மதுரை வாயில்கிட்ட இவனை வந்து இப்போ கூட ஓவர்டேக் பண்ணி போனவங்க தட்டிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டென்ட்டு. இந்த இடம் அப்படியே அடிபட்டு போச்சு. அண்ட் மாஸ்க்குமே ஃபுல்லாக காலி. இந்த இடம் அப்படியே ஃபுல்லாக அடி. டூமுக்கு எதுவும் ஆகல, ஆனால் இது மட்டும் தான், இது ஃபுல்லாக தேஞ்சிருந்தது. டூமுக்கு எதுவும் ஆகல. ஸோ இந்த மாஸ்க் ஃபுல்லாக காலி. இது ஃபுல்லாக மாற்றிருக்கோம் அவங்க, ஃபுல்லாக மழை நெளிஞ்சிருந்தது. டென்ட்டு இது எடுத்து நெளிவு எடுத்து எல்லாமே மாற்றிருக்கோம். என்ன வேணும்? விளையாட கூப்பிட்றான்டா டேய். இந்த அந்த அண்ணன் விளையாடுவார். ஸோ இங்கே இதெல்லாம் நம்ம அடிப்பட்டதுக்கு அப்புறம் ஆனதா? இந்த இதெல்லாம் நம்ம மாற்றலை, இது மாற்றிட்டோம். நம்ம இங்கே ஃபுல்லாகவே தேஞ்சிருந்தது. இதெல்லாம் பழசு, இது புதுசு. அப்புறம் டேங்க் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். மெயின் ரீசன் என்ன இவ்வளோ பெரிய அடிப்பட்டதுக்கு காரணமே இந்த பம்பர் இல்லை நம்ம இதில். ஸோ அதனால தான் இந்த டேங்க்கு ஃபுல்லாக அடிப்பட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் இருக்குமா, 1 வீக் வீட்லேயே தான் நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறமா சரி இப்படியே நிப்பாட்டி வச்சுருக்க வேணாம், கொண்டு போய் ஷெட்டில் விட்டு அடுத்த வேலை என்னன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ நம்ம ஜெட்டு எடுத்தப்போ நமக்கு ஒரு அண்ணன் ஒரு கான்டாக்ட் கிடச்சிது பார்த்தீங்களா. அந்த அண்ணன் வந்து ஒரு பெயிண்டர். ஸோ அவர்கிட்டே நம்ம கொடுத்து பண்ணிக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வண்டி எடுத்தப்பே கொஞ்சம் வேலை இருந்துச்சு வண்டியில். என்ன சொல்கிறது, இந்த பட்டிலாம் போட்டது ரொம்ப நமக்கு கை வச்சாலே வரா மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லேயே சொன்னேன், இதெல்லாம் பெயிண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு. எதாக இருந்தாலும் கொண்டாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ நமக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆன டைமில் அவர் தான் ஞாபகத்துக்கு வந்தார். சரி அவர்கிட்டே கொடுத்து நம்ம வண்டியை ரெடி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் கொண்டு கொடுத்துட்டோம். நாங்கள் எல்லாமே இந்த டேங்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபேரிங், சைட் ஃபேரிங்கு, மாஸ்க் ஃபுல்லாக காலி. அதனால் மாஸ்க்கு புதுசே போடணுன்ட்டாங்க. ஸோ கொண்டே கொடுத்தாச்சுங்க. ஒரு மாதம் கிட்ட வச்சுட்டாரு. நாங்களும் ஒவ்வொரு வாரமும் போய் அவர்கிட்ட அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தோம், என்னாச்சு பண்ணிட்டீங்களான்னு. அந்த மனுஷன் தொட்ட பாடு இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. சரி பண்ணுவாங்க பண்ணி கொடுப்பாங்கன்ட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம், அப்புறம் கடைசியில் 4வது வாரம் 1 மாதம் 2 மாதம் இல்லைடா, 1 மாதம் கழிச்சு தான் தொடவே ஆரம்பிச்சாரு. 1 மாசத்துல முடிச்சு கொடுத்துருவானு. ஆனா ஒரு கை வைக்க ஆரம்பிச்சதே 1 மாசம் ஆயிடுச்சு. ஏன்னா ப்ரீ ஒர்க் இருக்குல்ல. ஆமா நிறைய டிங்கர் ஒர்க் பண்ணணும். அந்த வேலைலாம் பார்க்கறதுக்கு 1 மந்த்துக்கு மேலே ஆகி போயிடுச்சு. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு டிங்கர் ஒர்க்கு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து பெயிண்ட் தான் ஏற்றணும் அப்படின்னாங்க. பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே கலர் பண்ணுவோமா இல்லை ஒயிட் கலர் பண்ணுவோமா அப்படின்றது. ஏன்னா வண்டி வந்து இன்னமும் ஒயிட்டில் தானே இருக்குது புக்கில்.
ஸோ அதே மாதிரி தான் நம்ம வேட்டையினும் அதே கோளாறு தான். அவன் பிளாக்கு, ஆனால் மெரூன் கலர் அடிச்சு வச்சிட்டாங்க. அதை நான் எஃப்சி பாஸ் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு இது அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இதுக்கும் அந்த வேலைலாம் இருக்குது. ஸோ ஒயிட் கலரே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டில் கொஞ்சம் நாங்கள் ஒரு ஹோல்ட் பண்ணோம். ஒரு 1 டே தான் ஹோல்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் திரும்ப கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம். சரி மெரூனே அடிச்சிருங்க, நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. சரி மெரூன்லேயே செரி ரெட்டு அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எந்த அளவுக்கு செரி ரெட்டு மாதிரி ஓகே, வெயிலில் நின்னா செரி ரெட்டு, நல்ல இல்லைன்னா மெரூனு. ஸோ எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டபுள் ஷேட் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கர் சூஸ் பண்ணுறதுக்குள்ள எங்களுக்கு இதுவாகி போச்சு. ஸ்டாண்டர்டாக உள்ள ஸ்டிக்கர் போட்டுருவோமா இல்லை இதை கஸ்டமைஸ் பண்ணி போடுவோமான்னு சொல்லி இதில் ஒரு 2-3 நாள் ஆக்கிட்டாரு. இது ஸ்டிக்கர் ரெடி பண்ணி வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும்னு சொல்லி. இந்த ஸ்டிக்கரில் என்னென்ன பண்ணியிருக்காங்க டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளைனாக அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கரில் எல்லா அந்த லோகோ, எம்ப்ளமு, அப்புறம் அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டு, பிஸ்டனு, இந்த மாதிரி சொல்லி நிறைய இது போட்டு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்களா பண்ணுறது, கஸ்டமைஸ்டாக பண்ணுறது. ஸோ இது கொஞ்சம் நாள் எடுத்துக்கிச்சு. இதெல்லாம் பண்ணி ஓகேவாகி கடைசியில் பெயிண்டெல்லாம் அடிச்சிட்டாரு. பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஒரு சில பிரச்சனைலாம் நோட் பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து கிளியர் கரெக்டாக ஏற்றலை. ஸோ அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எங்கே தெரியுதுன்னு தெரில. இப்போ இந்த இடத்துல தெரியுதுங்க, இங்கே ஒரு அது கிளியர் வந்து வடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி அடிக்கல, அந்த மாதிரி ப்ராப்பரா அடிக்கல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் தேய்ச்சி எடுத்து கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல ஆமா இங்க ஒரு பெரிய டிராப், இங்கேயும் அந்த பக்கமா தெரியல. அந்த சைடு அங்க கீழே வரும், இங்க எனக்குள்ள வரும், இந்த இதுலயே, இந்த ஒட்டுலயே வரும். இப்படி ஒண்ணா நம்ம நினைச்ச மாதிரி வரலேன்ற ஒரு இது, ஒரு போராட்டம், ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அதிகமாகி போச்சு. இவர்கிட்ட கொண்டு கொடுத்து நாங்கள் அதை வேலை முடிச்சு வாங்கிட்டு வரதுக்குள்ள சரி அந்த என்னன்னு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்களா. ஸோ செட்டு கம்பேக் வீடியோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். கொண்டை வந்து செட்டில் ஏற்றி எல்லாமே பண்ணியாச்சு. எல்லா வீடியோவுமே ஷூட் பண்ணேன். பட் அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க் ஃபிட் பண்ண உடனே இங்கே ஒரு கோளாறு இருந்தது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபியூல் டேப் அது பேர். ஆமாம், இது வர இடத்துல இங்கே உள்ளார இந்த இடம் கரெக்டாக கீழே இந்த இடம் மட்டும் அவர் கரெக்டாக ஒர்க் பண்ணலை. உள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டிங்கர் ஒர்க் பண்ணலை. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேங்கை போட்டு பெட்ரோல் ஊற்றுறாங்க, இங்கேருந்து கசிய ஆரம்பிச்சிருச்சு. கசியில நல்லாவே லீக் தெரிஞ்சுது, நல்லா லீக் தெரிஞ்சுது. சரி, அந்த ஹோல் இருக்கும், கனெக்டர் இருக்கும், டேங்கோட இந்த இதுல கனெக்ட் ஆகுறது இருக்குல்ல, அந்த இதுல வந்து ப்ராப்பரா ரஸ்ட்டை க்ளீன் பண்ணி எடுக்காததுனால அந்த ஹோல் இருந்துட்டே இருக்குது. நம்ம இதை மாட்டினாலுமே கசிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெயிண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம், வண்டியை ஏற்றும் போது பெட்ரோல் ஊற்றும் போது அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. சரி, இது இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு நாங்கள் எம்சியில் அது மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணி கொஞ்சம் அடைச்சி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு, நிறைய விஷயங்கள். அதை எடுத்து போட்டுக்கு ஓட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. 2-3 வீக்ஸ்ல இந்த இடத்துல வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு பபிள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் திரும்ப ஏர் லீக் மாதிரி பெட்ரோல் ரொம்ப மைன்யூட்டா லீக் ஆச்சுன்னா அந்த மாதிரி பபிள் வரும். ஸோ அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். திரும்ப வண்டியை டேங்க் மட்டும் கழட்டி எடுத்துகிட்டு போய் அந்த ஆள்கிட்ட சண்டை போடவே ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி, ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணல. அவர் எங்களை கற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம காசு கொடுத்து பண்ணுறோம், ஒரு வேலை கேட்குறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஒழுங்கான இது இல்லை. பெருசாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தா மாதிரி சொல்லி அது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியாக போயிடுச்சு. ஸோ எல்லா வேலையும் முடித்து எடுத்துகிட்டு வந்து திரும்ப இந்த பெயிண்ட் இதுக்கு மட்டும் தனியாக ஒர்க் பண்ணார். எல்லாம் திரும்ப உரிச்சு எல்லா ஸ்டிக்கரையும் எடுத்து திரும்ப ஆமாம். ஸோ இந்த வேலை மட்டும் திரும்ப நடந்திருக்கு. டேங்க் மட்டும் 2 வாட்டி ஒர்க் நடந்திருக்கு. ஏன்னா திரும்ப அந்த இதை ப்ராப்பராக அடைச்சி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அதையும் அவர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருந்ததுனால நம்மளால் வந்து ஜெட்டுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்க முடியல. இதில் அடுத்து என்னென்ன பெருசாக நாங்கள் வந்து மாடிஃபிகேஷன் அந்த லெவலுக்கு எதுவுமே பண்ணல. சின்ன சின்ன வேலைகள் தான். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டுவோம், ஃப்யூச்சரில் எதனா அப்டேட் இருந்தால் கொடுப்போம் அப்படின்னு தான் நம்ம ஒரு பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோம். அது கடைசியில் அந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிருச்சு. மெக்கானிக் ஷெட்லேயே அதிகமாக வண்டி நிற்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஷெட்டில் நிற்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்னால நாங்கள் ரெகுலராக ஜெட்டை பற்றின வீடியோ போடலை. சரி, அவனை அப்படியே விட்டுருவோம், அவன் செட் ஆகிடும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டை தொடவே இல்லை. ஸோ இதான் மக்களே, ஜெட்டு வீடியோ போடுறதுக்கு பின்னாடி இருந்த ரீசன் இதுதான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஜெட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சின்ன ரைடு போயிட்டு அப்படியே மிச்சது எல்லாத்தையுமே பார்க்கலாம். டேய், அவன் இன்னும் போலையாடா? ஏய், இங்கேடா, அவன் இந்திக்கார பையனாடா இருக்கான், தமிழ் புரிய மாட்டேங்குது. என்னடா காலையில் எதை குத்திச்சு போல இருக்கடா அவனுக்கு? சரிப்பா, அவன் கூப்பிட்றான், அங்கிட்ட விளையாடு எங்களுக்கு.
ஸோ மக்களே அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக எல்லாம் நடக்கும்னு நம்பிக்கை தான். ஸோ இங்கே நம்ம இன்ஜின் பற்றி பேசுவோம். இவன் வந்து நம்ம வேட்டையனோட பெரிய இன்ஜின் மக்களே. நம்ம வேட்டையன் இப்போ 7.75 பண்ணியிருக்கோமா. இவன் ஓடுறது வந்து கரண்ட் சைஸ் வந்து 1ல் ஓடிட்டுருக்கான். பவர் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஹைவே ரனில் நான் தான் வாங்கி ஓட்டினேன். வேட்டையன் இவன் ஓட்டிகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு போனால் போயிடுச்சு. அது திரும்பி பார்த்தா என் வேட்டையன் எங்கேயோ வருது. ஸோ அந்த அளவுக்கு பவர்லாம் பயங்கரமான பவர் இந்த வண்டியில். ஸோ 1ல் ஓடுது இல்லையா, இருக்கத்தான் செய்யும் அந்த பவர். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு அது அப்படியே ஒரு ரைடு எடுத்துகிட்டு போகலாம், அப்படி டாப் ஸ்பீட் காட்டலாம்னு நினச்சேன். இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட மாட்டேங்குது. வார்ம் கியரில் பிரச்சனை. ஆக்சுவலாக இதுக்கே நிறைய வாட்டி செட்டு கொண்டு போனல நீனு போய் அதுவுமே பிரச்சனையாகி. ஸோ இந்த இடத்துல வருமா வார்ம் கியர்னு சொல்லி இந்த கனெக்ட் ஆகுதுல்ல இந்த இடம். ஸோ இந்த இது வார்ம் கியர் மாற்றி பார்த்தோம், மாற்றியும் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் ஹப்பில் தான் இஷ்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சு சரி நம்மளுக்கு இப்போதைக்கு ஸ்பீடு நம்ம பெருசாக இல்லை. ஆமாம். ஸோ அதனால் இப்போதைக்கு ஸ்பீடாமீட்டர் ஓடாது. ஆனால் அடிக்கிற மக்களே 125 RPM ஒர்க் ஆச்சு, இதுவும் ஒர்க் ஆச்சு. ஆனால் இப்போ 2 மினிட்ல ஆனால் 125 மேலே நான் நார்மலாகவே பண்ணிடுது இல்லை, இது அசால்ட்டாக பண்ணிடுது. அண்ட் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா ஜெட்டில் இருக்க கம்ஃபர்ட்டு உங்களுக்கு நல்லா ஹைட்டாக குதிரையில் உட்காந்துரும். பார்த்துடா. ஐயோ அடிபட்டுச்சா? வீட்டுக்கு போயிரு. போட வீட்டுக்கு முதல்ல. எங்கேறா? போயெல்லாம் பண்ண முடியாது, கிளம்பு. இவனை கூட்டு போயிடலாம். அவனை தூக்கி வச்சுக்க போகிறப்ப கூட்டு போயிடுவோம். அண்ட் இதில் இருக்க கம்ஃபர்ட் என்ன தெரியுமா, நல்லா குதிரையில் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக போகுது வண்டி. நமக்கு ஹைவேல போகிறப்போ நமக்கு வேட்டையில் இருக்கிற அளவுக்கு இல்லை. வேட்டையை வந்து பள்ளத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருப்பான். இவன் நல்லா ஹைட்டாக இருக்கும். இவனோட ரைடிங் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது. ஸோ மக்களே வண்டியை நாங்கள் எடுத்து நம்ம அடிப்பட்டதுக்கு அப்புறம் என்னென்ன திங்ஸ்லாம் மாற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பேர் மாற்றிருக்கோம். ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து தனியாக வீடியோ எடுத்து வச்சோம், அந்த வீடியோவில் கவர் பண்ணலான்ட்டு. ஸோ அதை இருறா கொஞ்ச நேரம் இங்கிட்டோட இவங்க அப்பாவோட கூப்பிட்டு விடுறா. அதானே அவங்க அப்பா அவர் கூப்பிட்றா முதல்ல. ஜாலியாக வெடி பார்த்துட்டு இருக்காரு, ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு. ஸோ இந்த ஹேண்டில் பார் மாற்றிருக்கோம். அப்புறம் வந்து இது என்ன த்ராட்டல், இது டேட்டோனா குயிக் த்ராட்டல் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த ஸ்விட்ச் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம். இதில் ஓஇ ஸ்விட்ச் இருந்துச்சு, அது எங்கள் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றை தான் இருக்கா? சரி. ஓஇ ஸ்விட்ச்சு அது சூப்பராக இருக்கும். அதை மாற்றி இந்த மாதிரி இப்போ உள்ள புது மாடலோட இதை தான் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த மாஸ்க் மாற்றிருக்கோம். மாஸ்க் மாற்றி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். மட்காட்டுக்கெலாம் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஆமாம், இதே தான். கீழே இருக்கிற அந்த ஸ்கூப் எல்லாம் பழசே தான். அப்புறம் இந்த இது புதுசு, இது புதுசாக போட்டிருக்கோம். இந்த இதே மாற்றிருக்கோம். இதுவும் நம்மளுக்கு ஆமாம். இதில் ஒரு இஷ்யூ இருந்துச்சுல்ல, கிளச்சு வந்து என்னன்னா கிளச்சு பிடிக்கிறப்போ நமக்கு அது ஸ்லிப் ஆகிட்டே இருந்துச்சு. உள்ள அந்த நர்லிங் ஏதோ சொல்லுவாங்களே அது பேர், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு யூனிட் மட்டும் தனியாக வாங்கி போட்டிருக்கோம். சீட்டு பண்ண மாட்டா? ஆமாம்ல, சீட்டு பண்ணோம்ல, பண்ண மாட்டா. சீட்டு பண்ணோம். சீட்டுமே நம்ம ஜாஃபர் ப்ரோ கடையில் தான் போய் பண்ணோம். சூப்பராக இருக்கும் இந்த சீட். அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்கும் இது ஓட்டுறப்போ. ஸோ நம்பர் பிளேட்டே மாத்திரமா, ஸ்டிக்கர் மட்டும் தானா பிளேட்டு? ஸோ அது மாற்றிருக்கோம். டயர் ரெண்டும் புதுசு போட்டிருக்கேன். ஏன்னா இது நல்ல பவர் இருக்குது. நம்ம சொல்கிறேன், ஒன்றா சொல்கிறேன். ஃபுட்ரெஸ்ட்டு 2 பக்கமும் இருக்க ரப்பர் புதுசு, டயர் ரெண்டுமே புதுசு. ஏன்னா இது நல்ல பவரில் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்தப்போ கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி டயர் எல்லாமே தேஞ்சிருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரிப்பே இல்லை. அது சும்மா ஒரு 40ல் போகிறப்பே வாபிளாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் 2 டயருமே மாற்றிட்டோம். நல்ல பவர் இருக்கப்போ நமக்கு கிரிப்னஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது கொஞ்சம் சேஃப்டி. ஸோ அதனால் 2 டயரும் மாற்றிருக்கோம். கிக்கர் கூட மாற்றணுமா? ஆமாம், கிக்கருமே மாற்றினேன். உடஞ்சிருச்சு. இந்த பாட் மட்டும் தனியாக உடஞ்சிது, அதனால. ஸோ இதெல்லாம் ஏன் மாற்றணும் ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன்னா, புதுசாக நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்கன்னா வாங்கி நிறையா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. வண்டி வாங்குறது பெருசு இல்லை, வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒன்றொன்னா தெரியும் எது போச்சு போகுது. இதெல்லாம் பண்ணது பண்ண போறதே இன்னும் இருக்கு. என்ன இருக்குன்னு சொல்றியா? அது வந்து அது பண்ணும்போது சொல்றோம். இப்படிதான்டா சொல்றீங்க, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டீங்கடான்ற மாதிரி ஆயிருது. ஆமா, இதுல கொஞ்சம் பெரிய வேலை இருக்கு மக்களே. அது நான் தனியா நாங்க ஒரு இதா சொல்றோம். ஸோ அதான் சின்ன விஷயங்கள்லாம் நிறையா நம்ம நோட் பண்ணி எடுத்தாலுமே நம்ம வாங்கினதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். வண்டியில் என்னென்னலாம் போச்சு, எதெல்லாம் நம்ம சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு. அது எல்லாமே தான் செலவில் இன்க்ளூட் ஆகும். நம்ம கம்மியாக ஒரு பட்ஜெட்டில் ஒரு வண்டியை முடிச்சிட்டோம் அப்படின்றது இல்லை. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறதுல தான் மேட்ரே இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் மேட்டர்ஸ். ஓகே மக்களே, அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போவோம். ரொம்ப நேரமாக இங்கே நின்று பேசிக்கிட்டே இருக்கோம்.
சரி சரி வரியா, சரி வரியா, எங்க கூட வரியா போலாம்? வரமாட்டான். அச்சா பையா ஸ்டார்ட் பண்ணு. माफ करो बच्ची. ஓடு வந்து ஓடு அப்பட ஓடு. வீட்டாளுங்க திட்ட போறாங்க. மக்களே, உங்களுக்கு ரூடியை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. இவன் தான் நம்ம ரூடி. வேட்டையன் இன்ஜின் ரீபில் பண்ணோன்னா 1 monthலேயே இவனை எடுத்தாச்சு. நான் எடுத்து என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், இதுலேயுமே சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். ஏதோ இந்த லிவர் இருக்குல்ல, இந்த லிவர் மாற்றிருக்கேன். சின்ன சின்ன விஷயம் தான். அதோ இந்த நட்டு, அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் நிறையா பண்ணியிருப்போம். இங்கே ஒரு 46 ஸ்டிக்கரு, அப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூபு, அண்ட் பின்னாடி வந்து ஒரு பிளிங்கர் லைட்டு, அப்புறம் லிவ் டு ட்ரைவ். அதெல்லாம் காட்டணுமா? ஸோ இதெல்லாம் காட்டணுமா? அதுவும் இங்கே திறந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரோசி இருக்கும், இங்கே வந்து சிவனோட இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு மினி டீட்டெயிலிங் அகாடமி வச்சுருக்கோம். ஷாம்பு இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்படி வண்டியில் தண்ணி பாட்டில் ஏன் இருக்குன்னா தண்ணி இருக்கும். எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா லைட்டாக தொளிச்சு விட்டு இதில் தொடச்சிட்டு ஷாம்பு கிம்பு போட்டு குளிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் இவர் ஃபுல்லாக இந்த திங்ஸ்லாம் கேரி பண்ணிப்பார். சரி, ஓகே மக்களே, அப்படியே சும்மா ஒரு சின்ன ரைடு ஒன்று போவோம். வீட்டுக்கு புரியலடா, பாய். வரட்டாடா, வரட்டா? பார்க்கலாம். திட்டா ஓகே மக்களே, எவ்வளோ குயிக்காக ஏறுது பார்த்தீங்களா? 1 mm ஓடிச்சுன்னா சும்மாவா? நீ போடா, வீட்டுக்கு போடா, வீட்டுக்கு வா. உன்னை விட்டு போறேன் நான். நீ எங்க போயிட போறீங்க? வா வா, அங்க டிராப் பண்றேன். வா ஏறு. கிட்னாப் தான். நீ மக்களே உன்னை கடத்திட்டு நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு இவரை சேல் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஜித்தை ரெடி பண்ண போகிறோம். ஜித்தையும் வேட்டையும் ரெடி பண்ண போகிறோம். உங்க அப்பாட காசு வாங்க. வண்டி எடுத்தப்பெல்லாம் ரொம்ப கார்பரேட்டர் அடைக்க ஆரம்பிச்சிச்சு. அது என்னன்னா ரஸ்ட் அதிகம் டேங்க் உள்ள. ஸோ அதனால் எங்களுக்கு கார்பரேட்டுமே அடைக்க ஆரம்பிச்சிது ஸ்டார்டிங்கில். அதை கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்து வச்சுருக்கோம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுக்கு ஹைவே எடுத்துகிட்டு போய் எவ்வளோ டாப் ஸ்பீட் பண்ணது எனக்கு காமிக்கலான்னு பார்த்தேன். பட் இங்கே முள் ஓடலை. சரி, எடுத்துகிட்டு போய் ஒன்றும் யூஸ் இல்லை. சரி, அதனால் அப்படியே இங்கிட்டே முடிச்சுக்கிடுவோம். இப்போ தான் வெளியே வரானுங்களா? ரூடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? வீட்டுக்கே போயிடுவோம். பெட்ரோல் போடணுமா? சரி, ஓகே. ஆமாம், ஹைவே போகிறது வேஸ்டா. சுத்தமாக எந்திரிக்கல. ஒரு 40-50 வேணா கூட நல்லா இருக்கும் பார்க்க. 60 போனா 30ன்னு காட்டும், 80 போனா 40ன்னு காட்டும், 100 போனா 50ன்னு காட்டும். அந்த மாதிரி காட்டும். அதனால ஆமாம், அதில் ஒன்றும் இல்லை. நம்ம ஃபுல்லாக இது எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு டாப் ஸ்பீட் என்னன்றதை பார்ப்போம். போமா? வண்டி நம்ம சும்மா நார்மலாக ஓட்டுற மாதிரிலாம் போட்டு முறுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பின்னாடி அப்படியே புல் பண்ணி தள்ளி விட்டுரும். அப்படியே கையை பிடிங்கிட்டு போகிற மாதிரி. கொஞ்சம் பக்குவமாக தான் ஓட்டணும் இதெல்லாம். வச்சிருக்கல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, இந்த மாதிரி நம்ம ரோட்ல போறப்பெல்லாம் பார்ப்பாங்க பாருங்க ஒரு பார்வை. அது என்னமோ பண்ணும் நமக்கு. எல்லாரும் நம்மளே பாக்குறது. இதுல சிக்னல் எல்லாம் போய் நின்னோம்னு வச்சுக்கோங்க. வண்டி இன்னும் புதுசா
இப்படிதான் இருந்தீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் பேன் பண்ணி பல வருஷம் ஆச்சுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல மெமரிஸ் கொடுக்கும் இந்த வண்டிங்கெல்லாம். அதனால தான் எல்லாரும் இந்த பழைய வண்டிங்க விண்டேஜ் மேலாம் அதிக கிரேஸ் இருக்கிறது மக்களுக்கு. சரி மக்களே, நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அதுவும் என்கிட்ட இருந்து அதிகம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நமக்கு என்ன தோணுதோ நமக்கு அதை மட்டும்தான் பண்ணுவேன். இப்போ நல்ல நல்ல கண்டென்ட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு vlog-ஆ நான் பண்ணுறேன். ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியாது மக்களே. நான் நீங்களும் எதிர்பார்ப்புகளோட கேட்குறீங்க, அதனால சொல்கிறேன். ரெகுலராக என்னால் வீடியோஸ் போடவே முடியாது, அந்த அளவுக்கு நம்ம இல்லை. ஸோ நல்ல கண்டென்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே மக்களே, இதோட நான் இந்த vlog-ஐ நான் முடிச்சுக்கிறேன் இங்கே. அடுத்த ஒரு vlog-ல நம்ம சந்திப்போம். சரிங்களா? பாய் பாய். பயந்து பயந்து தான் வருது.